ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து ஏழ்மையில உங்களால் அடைய முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் சரி. அதாவது எனக்கு உடல் நலம் சரியில்லை, இது ரொம்ப நாளாக இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும். இல்லைங்க, நான் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் என்னால் கட்ட முடியாமல் அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டே இருக்குன்னா கட்ட முடியும். நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், நல்ல வந்து பொருளாதார வளம், நல்ல கணவன், நல்ல மனைவி, இல்ல அவங்க அமைஞ்சதுக்கு அப்புறம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, இப்படி ஒரு குடும்ப சூழல் நல்லா இருந்தது, இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். குடும்ப சூழல் நல்லா இருக்கணும்னு நெனைக்கும் பொழுது, அவங்க கூட சேர்ந்து நல்லா இருக்கணும்னு சேர்ந்து நெனைக்கணும். சரிங்களா? ஸோ, இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குன்னா, இன்னைக்கு உண்டான வீடியோவ பொறுமையா கேளுங்க. என்ன சொல்றேன் அப்படிங்கிறத முதல்ல உள்வாங்கிக்கங்க. உள்வாங்கிட்டு அத பயிற்சி பண்ணுங்க. குறுகிய காலத்துக்குள்ள தினசரி பண்ணணும். காலையில தூங்கி எந்திரிக்கும் பொழுது இதுக்குன்னு ஒரு 5, 10 நிமிஷம் நீங்க செலவு பண்ணிக்கணும். இரவு தூங்குவதற்கு முன்னதாக ஒரு 5, 10 நிமிஷம் இதுக்குன்னு நீங்க செலவு பண்ணணும். சரிங்களா? ஸோ எவ்வளவு நேரம் 10 நிமிஷம் போதுமா? உங்கனால எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காருங்க. குறைஞ்சபட்சமாவது ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு கட்டடம் ஒருத்தர் கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த கட்டடம் கட்டும்போது அந்த பொறியியலாளர், இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு? ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி? முதல்ல என்ன பண்ணுவாரு? நம்மகிட்ட என்னென்னலாம் நமக்கு ஒரு தேவைகள் இருக்கு, அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்குவார். சரிங்களா? இப்ப நம்ம தான் கட்ட சொல்றோம். அந்த கட்ட சொல்லும்போது அந்த இன்ஜினியர்ட்ட சொல்றேன். அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, நம்மகிட்ட என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்குவார். அப்ப நம்மளுடைய தேவைக்கு ஏற்றார் போல அவருடைய மனசுல ஒரு ஒரு வகையான ஒரு உருவத்த வந்து அவர் மனசுல கொண்டு வந்து நிறுத்துவார். இது இது இயற்கையா நடக்கிறது தானே. இது ஒண்ணும் புதுசா ராஜதந்திரம் ஒண்ணும் இல்லையே. எளிமையில நமக்கு புரியறது தான். முதல்ல தேவை என்ன அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டுக்குவாரு. கேட்டுட்டு அத வந்து ஒரு ஒரு வகையான ஒரு மென்டல் இமேஜ் கொண்டு வந்து நிறுத்திருவாரு. அப்புறம் ஒரு காகிதத்த எடுத்து அதில வரைவர். விச் வி கால் இட் அஸ் ப்ளூ பிரிண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த காகிதத்தில அத அப்படியே வரைவர். இப்ப வரைஞ்சு நம்மட்ட வந்து கேட்பாருப்பா, "இது சரியாப்பா? நீங்க சொன்ன மாரியே இது பண்ணு." நான் ஓகே டன் அப்படின்ட்டோம்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த வரைஞ்ச இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்க. அத வச்சு தான் கட்டடம் கட்டப் போறாங்க. அதில எந்த விதமான மாற்றமும் வராது. அவ்வளோதானே. இதானே சரி. இதானே ப்ளூ பிரிண்ட்னுடைய லாஜிக் இதுதானே. ஓகே. இப்போ கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல எப்படி இருக்கோ, அப்படிதான் கட்டடம் வரப்போகுது. இதுக்கு மாற்றா கட்டடம் வரப்போறது இல்ல. இதுதான். இது வந்து நீங்க ஒரு 2 மாடி வீடு கட்டினாலும் சரி, ஒரு பெரிய மேம்பாலம் கட்டினாலும் சரி, இல்ல வானுயரத்தில இருக்கக்கூடிய பெரிய கோபுரம் கட்டினாலும் சரி, எதுனாலும் அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வெளிய வரப்போகுது. அவ்வளோதானே. இதே தாங்க நம்ம விருப்பப்பட்டது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு முறையும். இவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவு பெற்றிருக்கணும். என்னுடைய உடல் நலம் இந்த மாரி இப்படி இருக்குப்பா. ஆமா, இந்த மாரி தான் இருக்கு. எனக்கு புரியுது. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் ரூ. 10,000 தான் சம்பளம் வாங்குறேன். ஒரு ரூ. 50,000 சம்பளம் வாங்குனா நல்லாருக்கும். அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப இந்த ரூ. 50,000 சம்பளம் வாங்கணுங்கிறதுல வந்து எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். எப்படி வாங்குறீங்க அதெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய உடல் நலம் எப்படி சரியாகும்? அதெல்லாம் கவலை இல்ல. சரியானதற்கு பிறகு நான் எப்படி இருக்க போறேன்? இந்த ரூ. 50,000 சம்பளம் எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்க போறேன்? என்னுடைய தொழில் பன்மடங்காக விருத்தி அடைந்தது அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்க போறேன்? அந்த எண்ட் ரிசல்ட் இருக்கு பாருங்க. அதுல நீங்க கவனம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும். இப்ப நான் வந்து இந்த மாதிரி இருக்க போறேன். இப்ப என்னுடைய உடல் நலம் இப்படி இருக்குப்பா. கொஞ்சம் அப்படியே உடம்பெல்லாம் நோகுது. எனக்கு வந்து இந்த மாரி சுகர் இருக்கு, பிபி இருக்கு. இதனால என்ன ஆகுது? என்னால வந்து எனக்கு புடிச்சத சாப்பிட முடியல. ஒரு இடத்துக்கு போக முடியல. ஒரு மாடி படிக்கட்டு கூட ஏற முடியல. இதெல்லாம் இருக்கு. கால் வலிக்குது, உடம்பெல்லாம் அசதியாயி போயிருது. இப்படியெல்லாம் இருக்கு. சரிங்களா? இது நமக்கே தெரியும். இப்படி இருக்குன்னு. இப்ப என்னுடைய தெளிவு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன வேணுங்கிறது கிடைச்சிருச்சு. இந்த இந்த கஷ்டங்கிறது எனக்கு மாறணும். அப்ப நான் ப்ளூ பிரிண்ட் போடுறேன். என்ன ப்ளூ பிரிண்ட் போட போறேன்? கட்டடம் கட்ட போறேன். இப்ப நான் கட்டடத்த வந்து ஒரு பேப்பர்ல வரையறேன். ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வர்றேன். என்னுடைய மனசுல அத அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறேன். என்ன நிறுத்துறேன்? நான் திடகாத்திரமாக இருக்கிறேன். என்னுடைய உடல்ல எந்த விதமான நோய் நொடிகளும் அல்லாமல், நான் முழுமையான ஒரு திடகாத்திரமான ஒரு நிலையில இருக்கேன். படியெல்லாம் நான் இப்ப நல்லா ஏறுறேன்ப்பா. எனக்கு புடிச்சதெல்லாம் நல்லபடியா சாப்பிடுறேன். என்னுடைய உடல் வந்து அத நல்லா செரிமானம் பண்ணி, உடல் முழுக்க அது சீராக சக்திகளாக பரப்பிடுச்சு. அந்த ஒரு முடியாம உடம்பு வலி, வேதனைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு முழுசும் இல்லாம போச்சு. நான் முழு தெம்போட இருக்கேன். என்னுடைய இளமை எனக்கு திரும்பி வந்ததாற் போலவே இருக்கு. திரும்பி வந்துடுச்சு போல இருக்கு என்ன. என்னுடைய இளமை எனக்கு திரும்ப வந்துடுச்சு. என்னுடைய முழு பலத்தோட, நான் என்னுடைய குடும்ப சகிதமாக நான் நல்ல மகிழ்ச்சியாக நான் இருக்கேன். நோய் நொடிகள் எல்லாம் என்னை விட்டு பூரணமாக காணாம போயிடுச்சு. அப்படின்னு சொல்லக்கூடியத,
நீங்க உங்களுடைய மனக்கண்ல கொண்டு வந்து அப்படியே நிறுத்தணும். எப்படி இன்ஜினியர் ப்ளூ பிரிண்ட் வரையறார் பார்த்தீங்களா? அதுபோல உங்களுடைய மனக்கண்ல அப்படியே நிறுத்தணும். இப்ப இத நிறுத்துனா போதுமா? அப்படின்னு கேட்டா, ஒரு வகையான தூக்க நிலையில இருந்து இந்த ஒரு காரியத்த செய்யணும். ஏன்? அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்நேரத்துக்கு நான் சொன்னத மட்டுமா நீங்க கேட்டிருக்க போறீங்க? 1008 சிந்தனைகள் உங்க மனசுக்குள்ள வந்திருந்திருக்காது. நான் எடுத்துக்காட்டுக்கு உடல் நலம், இல்ல ஒரு தொழிலோ, இல்ல ஒரு வேலையோ, பொருளாதார வளமோ, இல்ல குடும்பத்தில இருக்கக்கூடிய நிம்மதி இப்படி சொன்னேன். ஆனா, இது எடுத்துக்காட்டுக்கு சொன்னது. சராசரியா மனித வாழ்வில இருக்கக்கூடியத பத்தி சொல்லி காட்டுது. ஆனா, இத தவிர்த்து நிறைய தேவைகளோ, துன்பங்களோ மனிதர் வாழ்க்கையில நான் சொன்னத வுட்டு போட்டு, இந்நேரத்துக்கு எத்தனையோ கற்பனைகள் உங்க மனசுக்குள்ள போயிருந்திருக்கும். நான் சொன்னதையவே பாதி தான் கேட்டிருப்பீங்க. இதுதான் தப்பு. இதுதான் அந்த விழிப்பு நிலையில அப்படியே இருக்கும் பொழுது, கட 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 கடன்னு வந்துகிட்டே இருக்கும் எண்ணங்கள். இந்த மாரி இருந்ததுன்னா, நம்மளுடைய மனம் நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மனால எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டா, ஒரு ஆறான உறக்க நிலையில அப்படியே இருக்கணும். அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல அப்படியே ஒரு சேர்ல அப்படி ஜம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு எந்த சேர் கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த சேர்ல அப்படியே உட்காந்துக்கிறீங்க. சரிங்களா? படுத்தோம்னா தூங்கிருவோம். அதனால அப்படி உட்காந்துக்கங்க. கீழ உட்கார முடியுமா? தியானம் மாரி ஏதோ ஒரு ஆசனம் போட்டு உட்கார முடியும். சந்தோஷமா உட்காந்துக்கங்க. உங்களுக்கு வசதியா உட்கார்ந்தீங்கன்னா சரி. அவ்வளோதான். சரிங்களா? எங்க உங்களுக்கு வசதியோ அங்க உட்காந்துங்க பேசாம. அப்படியே உங்கள கொஞ்சம் கூட அப்படியே ஆஸ்வாசப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கங்க. பொறுமையா அப்படியே மூச்சு இழுத்து விட்டுட்டு, கண்ணெல்லாம் மூடிக்கங்க. அப்படியே பொறுமையா அப்படியே மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா, உங்க உங்க ஒரு வாரம் அப்படியே ஆவும். சரிங்களா? அப்படியே ஒரு வாரம் அப்படியே ஆவும். அப்படி ஒரு மாதிரி தூக்கமான சூழல் இருக்கும். அந்த தூக்கமான சூழல்ல இருந்து தான் உங்களோட எண்ணத்த நீங்க முன்வைக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய உடல் நலம்னு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்லையா? அந்த எண்ணத்த முன்வைக்கிறீங்க. அப்போ நீங்க முன்னமே என்ன கேட்க போறோங்கிறது முன்னாடி நம்ம தெளிவா இருக்கும் பொழுது யோசிச்சு வச்சரணும். அந்த எண்ணத்துக்குள்ள போம்பொழுது சந்தேகமெல்லாம் வரக்கூடாது. அப்ப யோசிச்சு வச்சுட்ட அந்த ஒரு விஷயத்த, இப்டி பொறுமையா உட்கார்ந்து, அப்படியே அப்படியே நிதானமா உங்களுடைய அந்த கற்பனை காட்சிகள் அப்படியே கொண்டு வரீங்க. நீங்க திடகாத்திரமா இருக்கீங்க. நல்லா படிக்கட்டுலலாம் ஏறுறீங்க. காலையில வாக்கிங் போறீங்க திடகாத்திரமா. அப்படியே ஹாய், பாய் சொல்றீங்க. அந்த ஒரு முகத்துல ஒரு பொலிவு, ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நோயற்ற வாழ்வுங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒரு மகிழ்ச்சி கூடியிருக்கு. உடல் பருமனா இருக்கா? அதெல்லாம் குறைஞ்சு நல்லா அப்படி திடகாத்திரமா இருக்கீங்க. இளமை திரும்பிடுச்சு. நல்ல புடிச்ச உணவ நம்மனால சாப்பிட முடியுது. அந்த ருசி நமக்கு தெரியுது. நல்லா அந்த வயிற்றுல வந்து எல்லாம் செரிமானம் இதாயிருது. மலஜலம் நீட்டா கழிஞ்சிருது. நல்லா இருக்கேன்ப்பா. பொண்டாட்டி புள்ளையோட, அ மருமகளோட, இல்ல பிள்ளைகளோட, பேரன் பேத்தியோட நல்லா இருக்கேன்ப்பா. இப்ப இந்த மாரி உடம்பு சரியில்லாம அது வயசானவங்களுக்கு தான் ஒரு 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 ஃப்ளோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வயசானவங்களுக்கு மட்டும் தான் இது இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நெறைய பேத்துக்கு என்னென்னமோ வியாதியெல்லாம் வருது. இப்ப இதெல்லாம் நம்மள விட்டு நீங்கணும். அப்ப காசு பணம் கிடைக்கும் பொழுது, இப்ப உங்களுக்கு வருமானம் அதிகமாகணும்னு விருப்பப்பட்ட ஆட்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த வருமானம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. எப்படி? நீங்க அதற்குண்டான அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து உங்களுடைய வேலைகள வந்து திடகாத்திரமா அப்படியே செய்யறீங்க. அந்த மாதம் பொறந்தா உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து அப்படியே அந்த அந்த ரூவா வந்து அப்படியே கிரெடிட் ஆகுது. ஆர்எஸ் அப்படியே 50, 000 அப்படின்னுட்டு ஒரு 50,000 அப்படியே கிரெடிட் ஆகுது. அத அப்படியே வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய தேவைக்கு அப்படிங்கிறதெல்லாம் அழகா செலவு பண்றீங்க. இப்ப இந்த கற்பனை இருக்கணும். தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த தொழில் அப்படியே விருத்தி ஆகுது. ஆர்டர்ஸ் அப்படியே நெறைய வருது. இந்த ஆர்டர்ஸ் வந்து இங்க இப்படி சப்ளை ஆகுது. இது அப்படியே அந்த தூக்க நெனப்புல அப்படியே உங்களுடைய மனக்கண்ல ஓட்டுறீங்க. ஓட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஆயிரணும். அமைதியா ஆயிரணும். அதுக்கப்புறம் வேற எதையுமே எண்ணக்கூடாது. உங்களுக்கு புடிச்ச அந்த ஒரு நிகழ்வு அப்படியே இது பண்ணும்பொழுது, நம்மள சூழ்ந்த ஒரு மனமகிழ்ச்சி அப்படியே சூழும். நமக்குள்ளேயே அது உணர்ந்து பார்க்கலாம். அந்த உணர்வோட நீங்க அப்படியே அப்படி பேசாம இருந்துறீங்க. ஒண்ணும் யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சதேவே யோசிக்கக்கூடாது. பேசாம அப்படியே ஆயிர்றீங்க. அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறீங்க. எதையும் யோசிக்காம அமைதியா உட்காந்துர்றீங்க. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆட் பண்ணலாம். பண்றது நல்லது. சரிங்களா? என்ன ஆட் பண்ணலாம்? திருவருள் எமக்கிதை பூரணமாக அளித்து அருளியது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க ஆட் பண்றீங்க. ஒரு சொற்றொடர் கூட சேர்க்கிறீங்க. ஏன்? நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் இந்த சுத்தி இருக்கக்கூடிய அருள் சக்தியினால தான் நமக்கு வந்து திருப்பி கிடைக்க போகுது இல்லையா? திருவருள் தான் நம்மள சுத்தி இருக்கு. இறைன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் தானே நம்மள சுத்தி இருக்கு. அப்ப என்ன சொல்றோம்? திருவருள் எனக்கிதை பூரணமாக அளித்தருளியது. செஞ்சிடுச்சு, முடிஞ்சு போச்சு, செஞ்சிருச்சு, நான் கேட்டதெல்லாம் குடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிறணும். எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமா சொல்லணும். சரிங்களா? அது ஒரு 5, 10 நிமிஷம். அப்படியே அந்த தூக்க நெனப்புல அப்படியே உட்கார்ந்துட்டு, "திருவருள் எமக்கிதை அளித்தருளியது, திருவருள் எமக்கிதை அளித்தருளியது" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் கூட அப்படியே அமைதியா உட்காந்துருங்க. இந்த அமைதியா ஏன் உட்காரணும்? மண்ட புறுபுறுக்காம இருக்கும்.
அப்பதான் இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் போய் நடக்குமா? அவன் வீடியோல பார்த்தனா அவன் 1000 சொல்லுவான். அதெல்லாம் நடந்துருமா? அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு வராது. தவிர நமக்கு நாமே இது மட்டும் கேட்டோமே, இதுக்கு மீறி அத கேட்டுருக்கலாமோ? 2 ரூம் தான் கேட்டேன். 3ஆ கேட்டிருந்தேன்னா, இந்த 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 குழப்பமே வராது. நம்ம என்ன கேட்கணுங்கிறதுல தெளிவு இருக்கும். அத அப்படியே கற்பனை மனக்காட்சியில போட்டோம். போட்டதுக்கப்புறம் திருவருள் இது எமக்கு அளித்தருளியதுன்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு பேசாம உட்காரணும். அப்போ நம்மளோட எண்ணங்கள் பூரா வெரி ஷார்ட் லெவல்ல வந்து டக்குனு இந்த அண்டத்தோட கலந்துரும். எண்ணம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள கையில கொண்டு வந்து குடுத்துரும். இதான் அதில இருக்க பியூட்டியே. இப்ப எனக்கு இது ஒண்ணு வேணும்னா, என்னுடைய ஊனக்கண்ல நான் இங்க பார்க்குறேன். இத நான் இப்படி கையில எடுக்கிறேன். எனக்கு வேணுங்கிறத என்னால இப்படி எடுக்க முடியுது. இது என்னோட பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி இருக்கு. என்னால எடுக்க முடியுது. நான் எதிர்பார்க்கிறது இன்னும் என் கண்ணு முன்னாடி இல்ல. ஆனா மனக்கண்ணுக்குள்ள அது இருக்கு. இந்த அண்டத்துக்குள்ள அப்படி ஒண்ணு இருக்கு. நான் எதிர்பார்த்த ஒண்ணு இந்த அண்டத்துக்குள்ள இருக்கு. இப்ப என்னுடைய மனக்கண் மூலமாக அத நான் என்கிட்ட இருந்து எடுக்கிறேன். நான் அத அங்கிருந்து நான் எடுத்துக்கிறேன். இவ்வளோதான். இதுக்கு இந்த அருள் சக்திங்கிறது நமக்கு தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் அப்படி சொல்லி முடிச்சுட்டு, நீங்க அப்படியே அமைதியா எவ்வளோ நேரம் உங்களுக்கு விருப்பப்பட்டு உட்கார்றீங்களோ, அந்த மன அமைதியோட அப்படியே அந்த மன மகிழ்ச்சியோட அப்படியே உட்கார்றீங்க. எந்திரிக்கும் பொழுது, தவறாது திருவருளுக்கு நன்றி. இதை எமக்கு அளித்து அருளியதற்கு நன்றி. இத ஆத்மார்த்தமா சொல்லணும். இது எந்த அளவுக்கு நம்மளை ஆட்படுத்திக் கொண்டு அவர் ஒரு அடிபணிந்து நம்ம சொல்றோமோ, அந்த அளவுக்கு இதனுடைய பவர் அதிகம். இதனால தான் நம்மளுடைய ஞானியர்கள் என்ன சொன்னாங்க? "நீ எனக்கு கிடைச்சிட்ட. உன்னை தவிர எனக்கு யாரு இது பண்ணியிருப்பா? சாமி நீ தான் எனக்கு எல்லாமே." அது சொல்றாங்களா? "நாயேனுக்கும் அருளி" அது சொல்றாங்களா? அவங்கள எவ்வளோ கீழ நிறுத்திட்டு, "நீ எனக்கு பண்ணுனியே, உன்னை விட் உன் நீ நீ தான் எனக்கு தாயும் தகப்பனும்." அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வணக்கம் சொல்றாங்க, நன்றி சொல்றாங்க, பண்றாங்க இல்லையா? அதே பாடம் தான் நமக்கும். அப்போ "திருவருளே, நீ எமக்கு நான் கேட்டதை கேட்டபடியே சிறப்பாக அளித்தருளியதற்கு நன்றி." அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம அதே மன அமைதியோட காலப்பொழுதில இது செய்றீங்கன்னா, அந்த மன அமைதியோட சுற்றுச்சூழல் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறத பத்தி ஏன் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு வகையான மன நிம்மதியில இருக்கீங்க. அந்த மன நிம்மதியோடவே உங்களை காலப்பொழுத தொடங்குங்க. இரவு தூங்கும் பொழுது இன்னும் இது இருக்கும். ஏன்னா தூங்க போறோம். எல்லாரும் சைலன்ட் ஆயிருப்பாங்க. இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். காலப்பொழுதிலயும் நீங்க அதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னு உங்களுக்கு சமாதானமா இருப்பீங்க. ராத்திரி நேரம் எல்லாரும் படுத்ததுக்கப்புறம் இத செஞ்சுட்டு, அமைதியா படுத்து தூங்கிக்கிறீங்க. குறுகிய காலத்துல இவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றதபடி பார்க்கும்பொழுது, 1 வாரத்துல நடந்தது, 10 நாள்ல நடந்தது, இல்ல ஒரே மாசத்துக்குள்ள மாற்றம் வந்தது. இது எல்லாமே குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலம் பெருசா பிடிக்கிறது இல்லைங்கிறது தான் இங்க முக்கியம். ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள கால நிர்ணயம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அந்த அது ஞானியர்கள் செய்தார்கள். அவர்கள் வந்து முழு சக்தி உணர்ந்ததுனால அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு வேணும்னா அவங்களுக்கு நடந்தது. நாம் இன்னும் அவ்வளோ தூரம் போகல. அதனால நம்ம வந்து அந்த கால நிர்ணயத்துக்குள்ள போக வேண்டாம். சரிங்களா? ஞானியர்களோட நம்ம ஒப்பிட்டுக்க வேண்டாம். நம்ம நம்ம நிலைமையில இருந்து நம்ம யோசிப்போம். அதனால கால நிர்ணயத்த உட்டுருவோம். குறுகிய காலத்துக்குள்ள அதுதான் இறை தந்து அருளிடுச்சுன்னு சொல்லிட்டோமே. இனி என்ன தர்றதுக்கு இருக்கு? அந்த கிடைச்சிருச்சுங்கிறனால தான் அந்த மன நிம்மதி வந்தது. அப்போ அதுல மட்டும் நம்ம இதா இருப்போம். இனிமேல் கிடைக்க போதுங்கிற எண்ணமே இல்லையே. நீ எனக்கு குடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டோம் இல்லையா? திருவருள் எமக்கு இதுக்கு தந்து அருளியதுன்னு சொன்னோம். திருவருள் தந்துருச்சுன்னு சொன்னோம். பின்ன எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தந்து அருளியதற்கு நன்றின்னு சொல்லப்ப அந்த அந்த காரியம் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் எவ்வளோ திருப்தியா இருப்பேன். அத மட்டும் நம்ம தினசரி இந்த எண்ணத்த வளர்த்திக்கும் பொழுது, மிகுந்த குறுகிய காலத்திற்குள்ளாக நாம் விருப்பப்பட்டது நம்மகிட்ட கிடைக்கும். இப்ப இது கிடைச்சிருங்கிற நெனப்பெல்லாம் இல்ல. நான் மனசுல விதை போடும்பொழுதே அது கிடைச்சிருச்சுன்னு தான் விதை போட்டிருக்கேன். இனி எப்ப கிடைக்குங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்காது. இதுக்கு இப்ப கிடைச்சிருங்கிற அந்த இது நான் மனசுல ஏற்கனவே கிடைச்சிரு அப்ப அந்த மன நிம்மதியோடவே நீங்க உங்களுடைய 24 மணி நேரத்திலயும் இருப்பீங்க. அப்படிதான் இருக்கணும். அப்ப காரியம் மாறும். நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. ரைட்? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் பாருங்க. ஒரு சுவாரஸ்யமான பாட்காஸ்ட் இந்த வாரம் வரப்போகுது. 2 சேனலினுடைய சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.